சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் அவர்தான் சர்வத்தையும் ஆளுகிறவர். வேற எந்த மனுஷனும் சொல்லல, வேற யாரும் சொல்லல. அவ்வளவு நான் இவ்வளவுதான் நம்பி இருக்கிறேன், இவ்வளவுதான் நம்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த காரியம் நடக்கும், அந்த மனுஷனையே பின்தொடர்ந்து ஓடுறது, அவர்கிட்டயே கேட்கறது, அவரையே பார்க்கறது, அதெல்லாம் இங்க இல்ல. யார்? என்னுடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை நம்பி இருக்கிறேன். அவர் செய்வது தடைபடவே படாது. அவர் கொடுக்கும் பொழுது யார் தடுத்தாலும் யார் அடைத்தாலும் அது நிற்காது, அது திறந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்காக கர்த்தரை வைத்திருக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. சொல்லுங்க வாயை திறந்து. மனுஷனை நம்பினா அவுட், கர்த்தரை நம்பினா ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி ஓடுறது, மனுஷனை சார்ந்து போறது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கவே இல்லை. கர்த்தரை சார்ந்து தான் வாழணும். ஹல்லேலூயா. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் கர்த்தரை சார்ந்துதான் வாழ்க்கை. ஆமென். உங்கள் வேலை கர்த்தரை சார்ந்துதான், உங்கள் வருமானம் கர்த்தரை சார்ந்துதான். ஆமென். ஆகவே கர்த்தரிடத்தில் சார்ந்திருப்பதுதான், கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுதுதான் மனுஷனை நம்புவதை பார்க்கும் தேவன் பேரிலே பற்றுதலா ஆசையா அக்கறையா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை கர்த்தர் வெறுமையாய் வறட்சியாய் விட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விடவே மாட்டார். ஆகவே உலகம் மனுஷனை தேடி ஓடும், பொருளாதாரத்தை தேடி ஓடும், ஆசையை தேடி ஓடும். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், அதையே பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் நடக்காது. எனக்கு ஒரு ஊழியக்காரனை தெரியும், இதான் நடக்குது இதான் நடக்குது. அஞ்சு வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஊழியம் செய்யல, ஒன்றும் இல்லை, சபையில் அப்படியே இருக்காரு. என்னது நடக்கும் நடக்கும் இல்ல. கர்த்தரை சார்ந்திருந்தா கர்த்தர் 5 வருஷத்துல எத்தனையோ பேரை சுகமாக்கி இருப்பார், எத்தனையோ பேர் விடுதலையாக்கி இருப்பார், எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். கர்த்தரை சார்ந்து வாழணும். ஆமென். கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தரிடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்க, வேற எங்க இன்வெஸ்ட் பண்றதை விட நீங்க மனுஷன் சொல்ற வார்த்தை கொண்டு அப்படியே இன்வெஸ்ட் பண்றதை விட கர்த்தரோட கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். பாஸ்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலீங்க, கர்த்தருக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. கர்த்தரிடத்துல முதலீடு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சாட்சிங்க இருக்கிறாங்க, நல்ல சாட்சிங்க இருக்காங்க, சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்கிறாங்க. 10,000 ரூபாய் டைத்து கொடுக்குறவங்க சர்ச்சில் இருக்காங்க. நம்ப முடியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு உண்மையா வாழணும். ஒரு காலத்துல காசே இல்லாம இருந்தோம், சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, போட துணி இல்லாம இருந்தாங்க, திசையே தெரியாம இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை உண்மையா பிடித்து வாழும் பொழுது, ஆனா சின்ன சின்ன குறைகள் அவங்களுக்குள்ள இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையா இருக்கும் பொழுது சிங்காசனம் வீற்றிருக்கிறவரை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருப்பாங்க? சிங்காசனம் ஒருத்தர், சிங்காசனத்தில் ஒரு ராஜா ஆசனத்தில் ஒருத்தர் இருக்கிறார். யாரா இருப்பாரு? ராஜாவுடைய பியவா இருப்பாரா, ராஜாவா இருப்பாரா? ராஜாவாகத்தான் இருப்பார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். தூரம் தீரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டி ஆக்கினது என்னை ஆரங்கள் என்னை அத்தன் மனவாட்டி ஆக்கினார். தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி பொய்யாரத்து சீயோனே உண்மையாய் களி கூர்ந்து ஓ ஐயன் இயேசு ஐயன் இயேசு துதி செய்யுவாயே தந்தாரே துதியு தந்தாரே கண்ணார கழித்தாயே
நன்மை காட்சியை கண்டு புசித்து புசித்து கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ என்ன கடங்காத எத்தனையோ. எஸ் லார்ட், எஸ் லார்ட். சந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி. ஹல்லேலூயா. அங்க சிங்காசனத்துல விட்டிருக்கிறவர் ஒரு மணவாளன், நீங்க சிங்கார கன்னிமார். சொல்லுங்க, சிங்கார கன்னிமாரே. கன்னிமாரே அலங்கார அலங்கார கும்மி அடித்து படித்து உங்களை பார்த்தே சுத்தில என்ன செய்வாங்க? சிரிக்க மாட்டாங்க. உங்களை பார்த்து போதே கும்மி அடிச்சு பாட்டு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? விசேஷத்துல அந்த பொண்ணு வந்தா, மாப்பிள்ள வந்து ஏதோ ஒரு விசேஷம் சரி, தங்களோட விசேஷத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. நீங்க உங்களை சுற்றிலும் ஹல்லேலூயா சத்துரு சிரிக்கையில், சந்துரு சிரிக்கையில். ஆமா, சில அந்த இந்த இடத்துல இத்து போட்டுடுறாங்க. நம்மளை பார்க்கும்போதே சந்துருங்கிறது அந்த இடத்துல இந்த இடத்துல இத்து போட்டுடுறாங்க. நான் என்ன செய்ய, எங்க வீட்டில் அப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க. பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் பிசாசு ஃபுல்லா ரொம்ப தொந்தரவா இருக்கான்னு. ஆனா ஒரு கூட்டம் உங்களுக்காக துதி பாடிக்கொண்டே இருக்கிறது. உங்களை பார்க்கும்போதே கும்மி அடிக்கிறது, கொண்டாடுகிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை அப்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் மணவாளன், நீங்கள் மணவாட்டி, சிங்கார கன்னிமார். நல்ல சிங்காரமா அழகா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை நோஞ்சு போன ஓஞ்சு போன ஒரு லாரியை போல வைக்கல, உங்களை புதுசா ஒரு பென்ஸ் போல நல்ல ஒரு அப்படி அப்படி வச்சிருக்கார் ஆண்டவர். கமான் கமான், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு டெம்போவாவது வாங்கினா பரவாயில்ல, எதுக்கு விறகு ஏற்றிட்டு போறக்கா? இல்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பென்ஸ் காரையை கொடுக்க முடியும். அப்படின்னா காரை சொல்ல வரல, அப்படி உங்களை வச்சிருக்கார். அந்த ரோட்ல போனவே என்ன கார் பார்க்க தோணுது இல்ல? ஹல்லேலூயா. லாரி யாராவது பாக்குறீங்களா? வேற ஏதாவது டெம்போவை பாக்குறீங்களா? தண்ணி லாரி யாராவது ஒண்ணு பாக்குறது இல்ல. அந்த புதுசா ஒண்ணு போச்சுன்னா அது என்ன 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 ரேஸ் பண்ணுங்க, சேஸ் பண்ணி துரத்து போய் அந்த நானே பார்த்துருவேன் என்ன பேர் அதுன்னு. புரியுதுங்களா? அப்படி அப்ப கர்த்தர் பிசாசு உங்களை துரத்திட்டே வருவான். உங்க பக்கத்துல இருந்தா தெரியும் இயேசுன்னு எழுதியிருக்கும் உங்க மேல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல வந்து அது இயேசுன்னு தெரியாம பழைய ஓமனின்னு எழுதி வைங்க, கஷ்டம். இதுக்கா இப்படி துரத்தணும்? ஓமனியே போதுன்னு வாழ்க்கையை வாழக்கூடாது, ஒரு ஆமனியை பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நினைச்சுக்கங்க, தயவுசெய்து உங்க துக்கத்தை மறைஞ்சு, உங்க கவலையை மறந்து, வீட்டில் இருக்கிற மாதிரியே சர்ச்சுக்கு வரலாம்ல. நீங்க ஏன் இப்படி வந்திருக்கீங்க? ஒரு என்ன சொல்றீங்க, லைன் பண்ணி ட்ரெஸ் போட்டு ஏன் வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கீங்க? கொஞ்ச நாள் உங்களை நல்லா இருக்கீங்களான்னு யாராவது உங்களை பார்த்து கேட்கணுமே அப்படின்னு தானே வரீங்க. வீட்டில் இருக்க மாதிரி வந்தால் ரொம்ப ஈஸி இல்லை. குளிக்க வேண்டாம், துவைக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே எந்திரிச்சு வந்துடலாம்ல. எப்படி இருக்கும்? எல்லாம் நரிக்கு ஒரு மாதிரி இருப்போம்ல. அவன் ஏதாவது கவலைப்படுறானா? சொல்லுங்க, அவன் ஏதாவது கவலைப்படுறானா? அவன்கிட்ட இருக்கிற பணம் அத்தனை பணம் இருக்குது. அவன் வாங்கியிருக்கிற லேண்ட் என்ன வந்து பாருங்க, இந்த ஹொன்சூரில் வந்து பாருங்க, எல்லாம் நரிக்குறர்கள் தான். அவனுங்க வச்சிருக்கிற வீடுகளும் கார்களும் அப்படி இருக்குது. எந்த நேரம் வெத்தல் பாக்கு இப்படி அடக்கி வச்சுட்டே சோத்திரம் 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 இருக்கானுங்க. அவங்களுக்கெல்லாம் கத்த நல்லா செய்யறாரு. நீங்க இவ்வளவு நல்லா வந்திருக்கீங்க, செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். இந்த 8வது மாசத்துல சொல்லுங்களேன், 8வது மாசத்துல எட்டி சொல்லுங்க. எட்டி உதச்சு சொல்லாதீங்க, பக்கத்துல எட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எட்டி உதச்சு சொல்லிடாதீங்க. ஐயா சொல்லிட்டாரு எட்டி உதைக்க. 8வது மாசம் எட்டி உதைக்கிறது இல்லை. கமா கமா சிங்கார கன்னிமாரி நீ அடித்து படித்து மங்காத மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி, ஓ மங்காத வாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி, தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி. ஹல்லேலூயா.
நான் அந்த வசனத்துக்கே போகல, என்ன மெசேஜ் வரணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாரு? இதோ நான் சகலத்தையும். ஏங்க நீங்க இப்ப வச்சிருக்கிற எல்லாமே புதுசா போகுதுங்க. பழசே யூஸ் பண்ண ஆண்டு விரும்பல. Come on, hallelujah. Are you ready to? Are you ready? Amen. பழசே பட்டன் போச்சு தைச்சு நான் போடல. பட்டன் போனாலும் அப்படியே பட்டன் இல்லாமல் போடுவேன். தைச்சு பட்டன் தைச்சதே இல்லை. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, பட்டன் வச்சு தரக்குனே ஒரு ஆள் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை புதிதாக மாற்ற விரும்புகிறார். அப்படின்னா பட்டன் போன சட்டையை நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படின்னா ஏதாவது தொலைஞ்சு போச்சா, கையை விட்டு போயிருச்சா பரவாயில்ல, அடுத்தது ஒன்று புதிதாக நடக்க போகிறது. அயன் பண்ணும்போது வண்ணா சுடு வச்சுட்டானா அல்லது எதாவது பண்ணிட்டானா புடவைய, பரவாயில்ல, நல்ல புடவை இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே எத்தனை நேரம் திட்டி இருப்பீங்க, பரவாயில்ல, அவனுக்கே கொடுத்துட்டு வந்துருங்க திட்டாம. கர்த்தர் உங்களுக்கு புதுசா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சிங்காசனம் வீட்டிற்கு சொல்கிறான், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை புதுசு, என் எண்ணங்கள் புதிது, என் நட புதுசு, என் செருப்பு, என் ஷூ புதுசு, என் சாக்ஸ் புதுசு, எனக்கு உண்டான எல்லாமே புதியது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாமே புதிது. என் வீடு புதிது, வீட்டில் இருக்கிற எல்லாமே புதிது. என்னுடைய ஆவி புதிதான ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் அதோட நிறுத்தல, என்ன சொல்றாரு? இந்த வசனங்கள் சத்தியமும். சொல்லுங்க, சத்தியம்னா சத்தியம், உண்மை. சத்தியமா சொல்றேன்னா அவன் எப்படியாவது நம்பணும்னு நினைச்சிருது. சத்தியமா, புள்ள சத்தியமா, அவன் சத்தியமா, இவன் சத்தியமா, இதை வேணாலும் அப்படி சத்தியம் பண்றான்ல. அதான் சொல்ற ஆண்டவரே, உங்க மண்டைக்கு சொல்றாரு, சத்தியமா சொல்றேன், சத்தியம், என் வார்த்தை சத்தியம், வசனங்கள் சத்தியம், உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் சத்தியம்னா, சத்தியங்கிறார்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விடுதலையாக வேண்டும். நீங்கள் கட்டப்பட்டிருக்க கூடாது, அடைக்கப்பட்டிருக்க கூடாது, எங்க முடங்கி கிடக்க கூடாது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி விட்டார். என் வசனம் சத்தியம், அது உண்மை. என் வசனம் விடுதலையானது. என் வசனம் ஆசீர்வாதத்தை சொல்லுச்சுனா, அற்புதத்தை சொல்லுச்சுனா, சுகத்தை சொல்லுச்சுனா, செழிப்பை சொல்லுச்சுனா, வளர்ச்சியை சொல்லுச்சுனா, அது சத்தியம். என் வசனம் அது நடக்கும் அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளை எழுது. ஆமென். என்ன செய்யணும்? எழுதணும். சொல்லுங்க, எழுதணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பேனாவே பிடிக்க வராது, நான் ரேகை வச்சுதான் பழக்கம், அதெல்லாம் சொல்லாதீங்க. பேனா பிடிக்க தெரியாடி பேனா பிடிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. படிச்சால் மாதிரி தான் இருக்கணும். நீங்க கர்த்தர் அப்படி உங்களை வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயா 45 அதிகாரத்தில் ஒரு வசனம் 1 6 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? ஏசாயா 45 1 6 வரைக்கும் நான் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? ஏசாயா 45 1 6. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டைகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டைகளை அவிழ்க்கிறதுக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு
அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். கோரேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து சொல்லுகிறதாவது. சிங்காசனம் வீட்டிருக்கிறவர் யாரு? மணவாளன். இப்ப கோரேசுடைய வலது கையை பிடிக்கிறார். கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை இருக்கும் பொழுது பெண்ணை கையை பிடிச்சி கொடுங்கம்பாங்க. ஏன்னா யார் கையை பிடிச்சி கொடுப்பாங்க? அப்பா யார், பெற்றவங்க யார், வாங்க. அப்போ வருவாங்க பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி நிறைஞ்சிட்டு, அது உண்மையாக தெரியாது, ஆனால் வருவாங்க, கையை பிடிச்சி கொடுப்பாங்க. ஐயோ நல்லா வாழ்ந்ததே, இப்போ பொல்லாத ஆளுகிட்ட போகுதே, அப்போவே அழுதுருவாங்க. அது என்னாச்சு, அன்னைக்கு தொடங்கினது வாழ்க்கை பூரா அப்படியே ஆயிடுது. நீங்களும் அழுகாதீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல இல்லை. அழுதிங்கன்னா அப்புறம் அது அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆமென். எல்லாரும் விருந்துக்கு வாங்க, விருந்து வாங்க, வீடு பூரா அழைக்கிறது, பல்லெல்லாம் காட்டிட்டு பிள்ளைய கை பிடிச்சு கொடுக்கும் பொழுது எங்கிருந்து தான் அழுக வருமோ தெரியாது. அது பாசத்திலையா அல்லது இங்க இருந்தா சோம்பேறித்தனமா, அங்க போய் என்ன சீரழிய போறாளோ தெரியல, இங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இந்த மனுஷன் பாவம், இவன் கையில கொடுக்க போறேன், தொலைஞ்சுது, நீ அழ போறடா, நீ நானே அழுது காமிக்கிறேன் அப்படின்னு நினைப்பா தெரியல. சும்மா வருது, அப்படிலாம் இருக்க மாட்டீங்க, ஆனா இருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா, இப்ப வலது கையை பிடித்து, அவனை பார்த்து வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, அபிஷேகம் பண்ணினுடைய கையை பிடிச்சு, அபிஷேகம் பண்ணினுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை, ஆமா இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதுனா அந்த சிங்காசனத்துக்கு கீழே தள்ளுறதுன்னு அர்த்தம். ஆமென். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவனை பார்த்து அவன் கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறார். ஆமென். கோரேசுக்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக, வசனம் பாருங்க, கோரேசுக்கு முன்பாக, முதல்ல அதிலே கீழே வாசிங்கன்னா அவனுக்கு முன்பாக இருக்குதா. அப்ப இது பர்சனலா சொல்றாரு, பொதுவா சொல்ல, பொதுவா இவர்களுக்காக இவர்கள் இல்லை. இந்த மாசம் எடுத்துக்கங்க, இந்த மாதம் கர்த்தர் பர்சனலா சொல்றாரு. அவனுக்கு முன்பாக, உங்க பேரை சொல்லுங்க, கர்த்தராகிய தேவன் எனக்கு முன்பாக என்னுடைய வலது கையை பிடித்து எனக்கு சொல்லுகிறதாவது. எத்தனை பேரை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. மாம்சத்தின் கண்களால் நீங்க பார்க்காம இப்போ ஆவிக்குரிய கண்களை பாருங்க. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் எனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். கோரேசின் கையை பிடித்து பரிசுத்த ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, அபிஷேகத்தால் நடத்தப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கை பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏனோ தானோ உங்களை தள்ளுறதில்லை. எப்பொழுது பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டீர்களோ, எப்பொழுது அவரை அறிக்கை செய்தீர்களோ, எப்பொழுது அவரை ஆராதிக்க மனமு வந்து பரிசுத்த ஆவிக்குள் வந்தீர்களோ, பாரம்பரியத்திலிருந்து, அப்பொழுதே அவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். உங்கள் கையை பிடித்துதான் ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் உங்கள் கையை பிடித்துதான் ஆண்டவர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். நான் உன் கையை பிடித்து என்ன சொல்றார்? கதவுகளை திறந்து வைக்கிறார். ஆமென். என்ன செய்யறாருங்க? கதவுகளை திறந்து வைக்கிறார். ஆமென். 3ஆம் வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எதற்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து வைக்கிறார்? கோரேசின் கையை பிடித்து என்ன சொல்றாருன்னா, கதவுகளை திறந்து வைக்கிறேன். அதாவது மீண்டும் அழகா சொல்லுது, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆண்டவருடைய கையை யார் பிடிச்சிருக்காங்களோ, அல்லது நீங்க பிடிக்காட்டியும் உங்க கையை அவர் பிடித்திருந்தாருன்னா உங்களுக்கான வாசல் பூட்டப்படாமல் தான் இருக்கும். அது பூட்டப்பட்டிருந்தாலும் உடைக்க வல்லவர், அது பூட்டியிருந்தாலும் திறக்க வல்லவர். பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் திறந்தால் யாராலும் பூட்ட அடைக்க முடியாது, அவர் அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது. ஆனால் உங்கள் ஜெபம், உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் ஆராதனை, நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எப்பேற்பட்ட அடைப்புகளையும் திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் சிங்காசனம் விட்டு சொல்றாரு. சகலத்தை எப்படி புதிதாக்குறாருன்னா அதை திறந்து பார்க்கிறாரு.
திறந்தா உள்ள என்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக புதிதாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் லீதியாளின் உள்ளத்தை திறந்தது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்து அருளினார். அவள் அப்படியே வசனத்தை ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது, இது கர்த்தர் எனக்காக பேசுகிற வார்த்தைன்னு சொல்லி யார் எடுக்கிறீங்களோ, ஊழியக்காரனை கனம் பண்றீங்களோ, அது யாரா இருக்கலாம், நீங்க எப்படினாலும் இருக்கலாம், நீங்க ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னோட பேசுகிறார். அவர் சின்ன ஊழியக்காரனோ பெரிய ஊழியக்காரனோ, அவர் பெரிய தீர்க்கதரிசியோ சின்ன தீர்க்கதரிசியோ, அவர் 1000 பேருக்கு பேசுறாரோ 10 பேருக்கு பேசுறாரோ, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் எனக்காக பேசுகிறான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ஹானர் பண்ணி அதற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, பயந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறத புதிதாக தான் வைத்திருப்பார். புதிய ரசத்தை பழைய துருத்தியில் சேர்த்த மாட்டார். நாளுக்கு நாள் புதிதாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கதவுகளை திறந்திருக்காருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார் என்பதற்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஓப்பன், இந்த இங்கிலீஷ் டு ஓப்பன் பிஃபோர் ஹிம் த டூ லேவ்ட் கேட்ஸ். அப்படின்னா 2 கதவு பாருங்க. முன்னாடி பெரிய கதவு ஒரு சைடு இருக்கு, 2 சைடு இருக்கு. ஒரு சைடு திறந்தாவே போதும். நமக்கு ஒரு கதவு திறந்தாவே அந்த ஆசீர்வாதங்கள் அளவில்லாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கோரேஸ்க்கு என்னுடைய அவனுடைய 2 கதவுகளையும் அவன் ஃப்ரீயா வரணும், அப்படி ஓப்பனா வரணும். அப்படின்னு என்னன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தின் விசாலம் பெரிதா இருக்கிறது. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வாசல் பெரிதா இருக்கிறது. உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இதுவரை நீங்கள் எண்ணி முடியாதது, மனதிலே வராதது கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்போ பாஸ் ஆகும், எப்ப நடக்கும், எப்ப நிறைவேறுங்கிறத அதைத்தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இனியும் சிலர் அப்படியே இருக்கிறோம், நம்மை நாமே திருப்திப்படுத்திட்டு நமக்கு நாமே அதே ஸ்டைல்ல அதே போக்குல அப்படியே இருக்கிறோம். அதுவல்ல, நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை வேறே மனுஷனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வேறே மனுஷனாக மாறும்படிக்கு அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் பழைய துருத்திலே ஊற்றப்படாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் துருத்தி புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ரசம் புதிதாயிருக்கும். பழைய ரசம் ஸ்மெல் வந்துடும், ஆனால் புதிய ரசம் அது ரொம்ப சுவையா இருக்கும், நல்லா இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் இந்த காலவெளியிலே தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி இருக்கிறார். இந்த 8வது மாசத்துல எனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணுகிறவர், அபிஷேக நாதர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து அந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழ்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது, புதிய வழிகள் திறக்கப்படுகிறது, புதிய திசைகள் திறக்கப்படுகிறது, புதிய தீர்மானங்கள் நடைபெறுகிறது, புதிய வெளிப்பாடுகள் உண்டாயிருக்கிறது. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Double doors, 2 வாசல்கள், 2 வழிகள். Hallelujah. கர்த்தர் தாம் அபிஷேகம் உன்னை அழைத்து எதற்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார். Why God chosen you, why God called you. Amen. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருன்னா, அவன் என்ன பலவீனமா இருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கிதியோனை பாருங்களேன், நியாயாதிபதிகளை வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பாருங்க, அது மேல் வசனம் 2 வசனம் வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இல்லையா. 1ஆம் வசனம், அதாவது 1ஆம் வசனம் வாங்க, அதில் இல்லை 1ல் வந்து வாசி பாருங்க. பாருங்க, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சாங்க, பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் 7 மாசம், ஒருவேளை நீங்கள் மீதியானின் கையில இருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய கையிலே வரப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார்? பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுங்க? மீதியான் கை
இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் கர்த்தருடைய கை இஸ்ரவேல் மேல் பலத்த பொழுது செங்கடலை பிளந்தார், வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். ஓ ஹல்லேலூயா! பெரிய பெரிய காரியங்களை செய்தார். கண்மலையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா! அவர்கள் என்ன செஞ்சார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். பாருங்கள், பட்டணத்திலே வாழ வேண்டியவர், கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழ வேண்டியவர்கள், வனாந்தரத்திலே வாழ்ந்தாலும் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் வாழ வேண்டியவர்கள் குகைகளையும் அரணிப்பான ஸ்தலங்களையும் பார்த்து பயந்து ஓடிப்போய் அதற்குள்ளே பதுங்கிக் கொள்கிறார்கள். காரணம், தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியம். நடக்குது பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடுகள் இருக்கக்கூடாது, விளைநிலங்கள் நன்றாக இருக்கக்கூடாது, சுகமா வாழ்ந்திடக்கூடாது. அவங்க பட்டணத்தில் அல்லது விளை நிலங்கள்ல விவசாய நிலங்கள்ல அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்திடக்கூடாதுன்னு தான் யாருடைய திட்டம்? அமலேக்கியரின் திட்டம். அது அப்படியே நடந்தது. காரணம், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இல்லை, மீதியானுடைய கை அவர்கள் மேல இருந்தது. எல்லாம் போச்சு. ஆடு மாடு கழுது எல்லாமே வைக்காம போயிடுவாங்க. கஷ்டப்பட்டு விதைப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ராத்திரிலாம் உழைப்பாங்க, கையில ஒண்ணுமே நிற்காது. இது மீதியானின் கை அவன் மேல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. இந்த காலவேளையில் இந்த 7ஆவது மாதத்தை முடிச்சு 8ஆவது மாதம் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே யாருடைய கை இருக்கிறது? உங்கள் மேலே யாருடைய கை இருக்கிறது? கர்த்தருடைய கை எப்படி எல்லாம் இருக்குது? அதை நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய கரத்தை பார்க்கணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அதை நீ எழுது. ஆமென். உங்க கையை தேவன் சொன்ன வார்த்தைகளை எழுதிக்கிட்டே இருக்கணும். உங்க இருதயத்துல, உங்க சிந்தையில் எழுதிக்கிட்டே இருக்கணும், உங்க எண்ணங்களில் எழுதிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 5ஆவது வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இந்த 7 மாதங்கள் அல்லது 7 வருஷங்கள்ல அல்லது 70 வயசாக இருக்கலாம். என்ன சொல்லணும்? எப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்தீர்கள்? எந்த பிரச்சனையை பார்த்தீர்கள்? எப்படி பிசாசு கெடுத்தான்? மீதியான் கை எப்படி ஓங்கி இருந்தது? உங்கள் சரீரம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் சுகம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நன்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், தேவன் விரும்புகிற காரியம், எதிலே நிலை கொண்டிருந்தீர்கள்? இப்ப பேரே இஸ்ரவேல் ஜனம்தான். இஸ்ரவேல்னா ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற ஒரு பெயர். ஆனால் கர்த்தர் விரும்புகிற நினைவுகளே இல்லை, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையே இல்லை, கர்த்தர் விரும்புகிற ஒரு சுகமான ஒரு ஐக்கியமே இல்லை. பிசாசு எதையெல்லாம் விரும்புகிறானோ, எங்கேயெல்லாம் பிளவை கொண்டு வருகிறானோ அதற்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதுனாலே ஆண்டவர் விலகி இருந்தார். அந்த வசனம் சொல்லுது. அந்த 11ஆம் வசனத்தில் வாசிங்க. கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பிப்பதற்காக, பாருங்க, இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் ரொம்ப சின்ன குடும்பம். அவன் ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்துட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலி, சரியான சப்போர்ட் கிடையாது. லிசன் ஆண்டவர் பேசுறாரு தெளிவா. உங்களை நீங்க பார்க்கலாம், நீங்க ஒரு சின்ன குடும்பம் அல்லது பொருளாதாரத்தில் குறைந்து போன குடும்பமா, கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கலாம். அவன் பாருங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் அடுத்த வசனம் சொல்லுவான். அது கீழ் வசனத்தில் 2 வசனத்துக்கு கழிச்சு, நான் ரொம்ப சின்ன குடும்பத்தில் இருக்கிறான், ரொம்ப எளிமையா இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு அருவருப்பா செய்யாம கர்த்தர் விரும்புகிறத செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லாரும் சலிச்சு சோர்ந்து போயிட்டாங்க. கிதியோன் மாத்திரம் தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கோதுமையை பாதுகாக்கிறதுக்காக, கொஞ்சம் அரிசியை பாதுகாக்கிறதுக்காக, அந்த வருமானத்தை பாதுகாக்கிறதுக்காக, அந்த வேலை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அவன் அதை பாதுகாத்து, அந்த ஆலை பக்கமே அந்த பக்கத்திலேயே இருந்து அதை பாதுகாத்து, அதை சுத்தம் பண்ணி, கோதுமை சுத்தம் பண்ணி இப்படியாவது வீட்டில் வச்சுக்கலாம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறான். அப்பதான் அடுத்த வசனம் கர்த்தர் சொல்றாரு 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, நம்ப முடியல கிதியோனுக்கு நம்ப முடியல.
எப்படி நான் பராக்கிரமசாலியா? ஜனமெல்லாம் போயிட்டாங்க, எல்லா விளைநிலங்கள் ஆடு மாடுகள் ரொம்ப கம்பீரமா வாழ்ந்தோம், எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் சின்ன ஆளு. அது கீழ்வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, என் ஆண்டவனே, 15 வாசிங்க, 15 வாசிங்க. எதனால ரட்சிப்பேன்? மனேசே, என் குடும்பம் மிகவும் எளியது. பாருங்க குடும்பத்துடைய பின்னணியை பாருங்க. ஆண்டவர் பிரம்மாண்டமான பின்னணியை வைத்து ஜெயிப்பவர் அல்ல, எளிமையான பின்னணியை வைத்து தான் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரம்மாண்டமான வேலை செஞ்சு சம்பாதிச்சு கர்த்தருக்கு ₹1,00,000 கொடுக்கறத விட நீ ₹1000 சம்பாதிச்சு ஆண்டருக்கு ₹100 கொடுத்தினா அதுல கர்த்தர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வருமானம் எப்படி பெருசல்ல, கர்த்தருக்கு எப்படி கொடுக்கிறாய், எதை செய்கிறாய், அதுதான் அளவு. The parameter is from God. அவனுடைய அளவுகோல் அதுதான். இவன் பெரிய ஆளு, நல்லா உயர்ந்து இருக்கிறான், நல்லா அப்படி இருக்கிறான், அவன் அள்ளி அள்ளி கொடுக்கிறான், அதற்காக அல்ல. ஒண்ணுமே இல்லாம கர்த்தருக்கு வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க, ஏசி அல்லது ஃபேனை வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க, அல்லது புல்பிட்ல செய்றீங்க பாருங்க, கர்த்தருக்கு விதைக்கிறீங்க பாருங்க, அதைத்தான் கர்த்தர் கணம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் மிகவும் சிறியவன். எஸ்தரை பாருங்க, அங்க அப்பாவே கிடையாது. இவன் சொல்றான், எங்க தகப்பன் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி. எஸ்தர் சொல்றான், எனக்கு அப்பா அம்மாவே இல்ல. I lost my family, my father and mother. I am orphan. ஏதோ கடமைக்காக ஒரு சித்தப்பா எடுத்து வளர்த்துறாரு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேவனுக்கென்று பராக்கிரமசாலியாய் தெரிந்து கொள்கிறார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இயேசு இயேசு அவர் யாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் எல்லோரிலும் போதுமானவர். இயேசு இயேசு யாரிலும் வழியவர். சொல்லுங்க, யாரிலும் அதியாயவர். அவர் எல்லோரை விட உங்கள் இயேசு போதுமானவர்.